அன்பு தங்கைகளுக்கும் சகோதரிகளுக்கும் எங்க அம்மாங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கம். இது நான் தான் இந்த வாட்டி முதல்ல ஆர்ப்பாட்டம் பண்ண அரெஸ்ட் ஆயிருக்கிறது என்னமோ இது எனக்கு தான் முதல். ஆனா இவங்களுக்கு எல்லாம் கிடையாது. எத்தனை முறை அரெஸ்ட் ஆயிருப்பாங்கன்னு தெரியாது. அவ்வளவு பெரிய சீனியர்ஸ் இல்ல. எனக்கு முன்னாடி இவங்க எல்லாம் போட்டோ காட்டுறாங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல. பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ. என்ன போட்டோ? நாங்க ஏற்கனவே மது ஒழிப்பு மாநாடுக்காக போராட்டம் பண்ணி அரெஸ்ட் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு இத்தனை பேரும் அவ்வளவு பழைய பழைய போட்டோஸ். எந்த பழைய போட்டோ எடுத்தாலும் மகளிர் சங்கத்துல பாத்தீங்கன்னா முன்னாடி உட்காந்துருப்பாங்க, ஐயாவுக்கு முன்னாடி கீழே உட்காந்துருப்பாங்க, அரெஸ்ட் ஆயிருப்பாங்க, ஏதாவது ஒரு ஜெயில பாத்திருப்பாங்க. இந்த மாதிரி இத்தனை பேரையும் நாங்க பாத்துருக்கிறோம். இன்னைக்கு என்னுடைய சீனியர்களானவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோமா. அடுத்ததா என்னுடைய சகோதரர்கள் வந்திருக்காங்க. என்னைக்கும் நமக்கு துணை இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள், அவர்களுக்கு என்னுடைய நன்றி. ஆமா, என்னைக்கும் அவங்கதான் நமக்கு துணை இருக்கிறாங்க. நம்மள தனியா எப்படி கூட்டிட்டு வந்தாங்க வண்டியில ஏத்தி கை கால உடைச்சு ஒருத்தவங்க புடவைலாம் நசி போட்டாங்கமா கீழே வந்துதான் கட்டுனேன்னு சொல்லிச்சு ஒரு பொண்ணு. அப்புறம் ஒருத்தர் காலை பிச்சுட்டாங்க. அவங்களுடைய தள்ளு முள்ளுல அவங்க வேணும்ட்டு செய்திருக்க மாட்டாங்க, ஆனா தள்ளு முள்ளுல இதெல்லாம் நடந்து போச்சு. அவ்வளவு கூட்டம், எவ்வளவு கூட்டம், அவ்வளவு கூட்டம், நிறைய கூட்டம். எத்தனை பஸ், அவ்வளவு பஸ். எந்தெந்த ஊரு? தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், அப்புறம் சவுத்துல இருந்து திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கிறாங்க, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், சென்னை, திருவண்ணாமலை, எல்லா ஊர்ல இருந்தையும் நம்மளுடைய மகளிர் செங்கல்பட்டா இருக்கட்டும், அருகாமையில் உள்ள மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்ல இருந்து கூட எவ்வளவு பேர் வந்திருக்காங்க மகளிர்லாம். விருதுநகர் மாவட்டத்துல இருந்து எல்லாம் வந்திருக்கிறாங்க. இத்தனை பேர். இப்ப இன்னும் இந்த மண்டபத்துல இவ்வளவு பேர் நம்ம இருக்கிறோம். இங்க பேஜா எடுத்துட்டு இருக்கிறாங்க நம்முடைய மகளிர் காவல்துறை அதிகாரிகள். ஒரு 10 பக்கம் இல்ல ஒரு நோட் எழுதிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு பேர் எழுதிட்டு இருக்கிறாங்க. அந்த மண்டபத்திலே அவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களும் ஒரு நோட் ரெஜிஸ்டர் போட்டு எத்தனை பேர் அரெஸ்ட் ஆறாங்க. இன்னும் வழியில நிக்கிறவங்க எத்தனையோ பேர். வண்டிய உள்ள உடல பூந்தமல்லியில நிறுத்திட்டாங்களாம். அதானமா 200 பேரை மடக்கிட்டாங்க. அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னது? நிறைய கூட்டம், நான் சொல்லிடுறேன், நிறைய கூட்டம் வந்தா தெரியணும்னு சொல்லிட்டு அவங்க அங்க நிறுத்திட்டாங்க. ஏன் இவ்வளவு தூரம் பண்ணாங்க தெரியுங்களா? நம்ம 10 நாள் முன்னாடி உழவர் மாநாடு திருவண்ணாமலை நடந்தது. அவங்க அந்த கூட்டத்தை எதிர்பார்க்கல. அங்கே 100 பேர் தான் போலீஸ் போட்டு வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு தெரியும் நீங்க மகளிர் வராங்க, நிறைய பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 350-400 போலீஸ் இங்க குவிச்சு வச்சுட்டாங்க. வெளியில பாதி தூரத்துல வெளியிலேயே அவுட்ஸ்கர்ட்ஸ்லயே நம்மளுடைய வண்டிகளை மறிச்சிட்டாங்க. அதையும் மீறி சின்ன சின்ன வண்டியில காரு, அப்புறம் வேன் எல்லாம் நிறுத்திட்டாங்க, பஸ் எல்லாம் நிறுத்திட்டாங்க. இந்த வண்டியில வந்த கூட்டம் தான் இது. இன்னும் அந்த வண்டியில இந்த கூட்டம் வந்தா நுங்கம்பாக்கமே திணறி போயிருக்கோம், டி நகரே திணறி போயிட்டு இருக்கோம். ஏன்னா வழி கிடையாது. அத்தனை வண்டி உள்ள இறங்கறதுக்கு அவ்வளவு மகளிர் வந்திருக்கிறாங்க. ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க? அதுதான் இங்க முக்கியமான கேள்வி. ஏன்னா நம்முடைய குழந்தைகளுக்காக தான் நம்ம வந்தோம். ஏமா, நம்ம குழந்தைங்களுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம குழந்தைங்க ஒண்ணுமே இல்ல. 3 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை, 13 வயசு விளையாடுற குழந்தைய கடத்திட்டு போய் கொடுமை பண்றாங்க. விளையாடுறது வீட்டுக்கு வாசல்ல விளையாடுற குழந்தைய கூட்டிட்டு போய் கொடுமை பண்றாங்க. அது இல்லாத பள்ளிக்கூட போற குழந்தைய கொடுமை பண்றாங்க. ஒரு NSS கேம்ப் போயிருக்க ஒரு குழந்தை, அங்க அங்க அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்கிறாங்க. நாயனாவரத்துல எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஒரு சின்ன குழந்தை, அப்பார்ட்மெண்ட் வீட்டுல இருந்த குழந்தை, வெளியில கூட போல. அந்த குழந்தை அப்பார்ட்மெண்ட்ல இருந்த குழந்தை. அந்த குழந்தைக்கு எல்லாரும் பாலியல் வன்கொடுமை பண்ணி ரொம்ப மாதமா நடந்திருக்கு. அப்புறம் கண்டுபிடிச்சு இப்ப தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. அண்ணா நகர்ல இப்ப எல்லாருக்கும் தெரியும், ஒரு 10 வயது சிறுமி. சென்னை பூக்கடையில அது ஒரு சின்ன குழந்தை தான். அது ஒரு பெரிய வளர்ந்த பொண்ணு எல்லாம் கிடையாது. அது ஒரு குழந்தை. அதுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது. இதெல்லாம் எங்க நடக்குது? நம்ம சுற்றி சென்னையிலே நடக்குது. அது இல்லாம வேலூர்ல ஒரு குழந்தைய இந்த மாதிரி பண்ணிருக்கிறாங்க. திண்டுக்கல்ல 16 வயசு 13 வயசு குழந்தை திண்டுக்கல்ல பண்ணிருக்கிறாங்க. மதுரையில ஒரு குழந்தை, அது சிவகங்கை மாவட்டம், மதுரை மாவட்டமோ சிவகங்கை மாவட்ட குழந்தையா. அது அந்த ஊர்ல ஒரு குழந்தைய, சின்ன குழந்தை, எல்லாமே 13 வயசு. எது கூட 15 வயசு கூட ஆகவே இல்ல. அந்த குட்டி குட்டி குழந்தைங்கள கூட்டு பாலியல் வன்கொடுமை, இல்லைன்னா கூட்டின்னு போய் கடத்தி போய் ஏதாவது பண்றது, இதேதான் நடந்துட்டு இருக்குது. இது எத்தனை ஊர்ல நடக்குது பாருங்க. எத்தனை ஊர்ல நடக்குது. தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டத்திலையும் நடந்து கொண்டிருக்கிறது. அது இல்லாம தஞ்சாவூர்ல 45 வயசு ஒரு மதிக்கத்தக்க ஒரு அம்மா
அப்புறம் ஒரு வாரம் முன்னாடி கள்ளக்குறிச்சியில பால் சொசைட்டிக்கு போய் பால் ஊத்துற ஒரு இளம் விதவை, அதுக்கு 4 வயசு 3 வயசுல குழந்தைங்க இருக்கு. ஏற்கனவே அது புருஷனை இழந்த ஒரு தாய் பால் ஊத்தி குழந்தைங்களை காப்பாத்துது. அந்த குழந்தைய அந்த அந்த பெண்ணை கூட்டிட்டு போய் பலாத்காரம் பண்ணி அது அங்க புதர்ல போட்டு போயிருக்காங்க. இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல. கள்ளக்குறிச்சி என்ன, அந்த பக்கத்துல அந்த ஊர் பேர் என்ன, திம்மாவரம். அந்த ஊர்ல எத்தனை பேர் இருந்திருக்க போறாங்க. புதுசா யார் வந்தாலும் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? புதுசா யாரா வந்தா கண்டிப்பா தெரியும் ஊர்க்காரங்களுக்கு. இந்த ஊர்ல புதுசா யாரோ 2 பேர் நடமாடுறாங்களே தெரியும். இல்லன்னா அந்த ஊர்க்காரங்களே தானே இருப்பாங்க. அந்த ஊர்ல என்ன எத்தனை பேரு, 10 லட்சம் ஜனமா இருக்க போகுது. அங்க இருக்க அதுக்கு ஒரு 100 பேரோ 1000 பேரோ யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் முடியல. ஒரு வாரம் ஆச்சு அந்த அம்மா செத்து போய், இன்னுமே கண்டுபிடிக்க முடியல. இது இப்படி இருந்தா எப்படி? அப்ப என்ன அலட்சியம்? பெண்கள் உயிர்னா அவ்வளவு கிள்ளு கீரையா? குழந்தைங்க, பெரியவங்க, மகளிர் யாரையுமே விட்டு வைக்கிறது இல்லைன்னா இதுக்காக நம்ம கொதிச்சு எழாம நம்ம எங்க பண்ண போறோம்? அந்த காலத்துல பெண் குழந்தைங்க பிறக்கிறதுக்கே பயப்படுவாங்களா இல்லையா? பெண் குழந்தைங்க பிறந்தா என்ன பண்ணுவாங்க? அப்பயே வந்து ஐயோ இது கல்யாணம் பண்ணமே, வரதட்சணை கொடுக்கணுமே அப்படின்னு கள்ளிப்பாலு, அப்புறம் தவிட்டு பொடி, என்னென்னமோ அரிசி தவிடு எல்லாம் கொடுப்பாங்க. அதுக்குன்னே ஆள் இருப்பாங்க. ஆனா இப்ப அந்த தலைமுறையே கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் யாருமே இப்ப பண்றது இல்ல. சந்தோஷமா பெண் குழந்தைகளை வரவேற்கிறோம். பெண் குழந்தைகளை நம்ம வரவேற்கிறோம். இப்பெல்லாம் ஒரு குழந்தை ஒண்ணு இல்ல 2 3 பெண் குழந்தைங்க சந்தோஷமா பண்றாங்க. கிராமமா இருந்தாலும் நகரமா இருந்தாலும் தாய்மாரா இருந்தாலும் தந்தையா இருக்கட்டும், ஐயோ நமக்கு நம்ம பொண்ணு குழந்தைங்க நமக்கு நல்லது, அவங்க வீட்டு மகாலட்சுமின்னு சொல்லிட்டு நல்லபடியா அவங்கள வச்சுக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி கொடுமைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது திருப்பி கற்காலத்துக்கே போயிடுவோமோன்னு பயம் இருக்கு. ஐயோ பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினா ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு, ஏன் பள்ளிக்கூடம் அனுப்பணும்? இல்ல இந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் வெளியூர்ல வேலைக்கு அனுப்பணுமா? இப்ப எல்லா பெண் குழந்தைகளும் படிச்சுட்டு கல்லூரியில என்ன பண்றாங்க, ஹாஸ்டல்ல தங்கணும்னு தானே விருப்பப்படுறாங்க. பெரிய படிப்பு படிக்கணும், நல்லா படிக்கணும், அவங்களுக்கும் அறிவு இருக்குது. ஹாஸ்டல்ல போய் தங்குற பெண் குழந்தைங்களுக்கு தான் இந்த கொடுமை. இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில என்ன நடந்திருக்கு? அண்ணா யூனிவர்சிட்டியில இந்த மாதிரி ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு நடந்த கொடூரம் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பேசிட்டு இருக்கிறோம். இப்ப எங்க கிட்ட இப்ப நான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, எத்தனை கல்லூரிகள்ல இருந்து இதுக்கு ஆதரவு தெரிவிச்சு வருது தெரியுங்களா? எத்தனையோ கல்லூரிகள், திருவாரூர் அரசு கலை கல்லூரியில இருந்து எனக்கு லெட்டரு வீடியோ ஆதாரத்தோட கொடுக்குறாங்க. எங்க கல்லூரியில இது நடக்குது, எங்களுக்காகவும் நீங்க போராட்டம் பண்ணுங்க. அண்ணா யூனிவர்சிட்டினா அது வந்து அங்க சென்னையில இருக்கிறதுனால உங்க எல்லாருக்கும் தெரியுது. நாங்கெல்லாம் திருவாரூர்ல இருக்கிறோம். இத மாதிரி ஒரு மிகப்பெரிய இதே போலதான் நிறைய பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்குது. எங்க கல்லூரி நடக்குதுன்னு அரசு கலை கல்லூரிகளில் இருந்து நமக்கு லெட்டர் வீடியோ ஆதாரத்தோட வருகிறது. அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு விஷயத்த கையில எடுத்திருக்கிறாங்க. கண்டிப்பா இதுக்கு ஒரு விடிவு பார்க்காம விடமாட்டாங்கன்றதுனால நமக்கு லெட்டர் போடுறாங்க. இப்ப பேசும்போது எத்தனை போனு, பாரதிதாசன் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், தனியார் கல்லூரிகள் எத்தனையோ, அதெல்லாம் யூனிவர்சிட்டில இருந்தெல்லாம் நமக்கு போன் வருது. எங்க ஊர்லயே இது நடக்குது, எங்க காலேஜ்ல இது நடக்குது, எங்க பெண்களுக்கும் இது நடக்குது, தயவு செய்து எங்களுக்காகவும் போராட வாங்கன்னு சொல்றாங்க. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் நம்ம அங்க போறோம், என்ன விஷயம் தெரிஞ்சுக்க போறோம். இதுக்காக நம்ம ஒரு முடிவு எடுக்கதான் போறோம். ஏன்னா இதுக்கான காரணம் எல்லாருக்குமே தெரியும். இது ஒன்னும் சாதாரண கண்டுபிடிச்சி ஐயோ ஏன் இப்படி பெண்களுக்கு நடக்குது அப்படிலாம் இல்ல. முன்னாடி நடந்தது இப்ப அதிகமா நடக்குதா இல்லையா? முன்னாடி எப்படி இருந்தது? 3 வருஷத்துக்கு முன்னாடி 2000ல இருந்த அந்த பாலியல் குற்றங்கள் இப்ப 5000 வரைக்கும் வந்திருக்குது. அப்ப வருஷத்துக்கு ஒரு 1000 பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க, 1000 பெண் குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இது எவ்வளவு பெரிய தவறு. இதை நம்ம அனுமதிக்கலாமா? நம்ம குழந்தைங்க நம்மள நம்பி பிறந்துட்டாங்க, அவங்கள நல்லபடியா நம்ம வாழ வைக்கணும், ப்ரொடெக்டடா வாழ வைக்கணும். ஆனா வெளியில அனுப்புறதுக்கு பயம், கடைக்கு அனுப்புறதுக்கு பயம்.